ஃப்ரெண்ட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். என்ன அப்படின்னா, அரசியல்ல நிறைய விஷயங்கள் தினம் தினம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இப்போ அரசியலை விட காரசாரமா சினிமாவுல நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ எதை பத்தி சொல்றேன் அப்படின்னா, ஒரு சைட்ல பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா திருமணங்கள் நடக்குது, இன்னொரு சைட்ல அதே மாதிரி டிவோர்ஸும் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். நம்ம இதே ஃப்ரெண்ட்ஹுட்ஸ்ல மேரேஜஸ் பத்தி நிறைய வீடியோஸ்ல பேசியிருக்கோம். அதே மாதிரி டிவோர்ஸ் பத்தியும் நிறைய வீடியோஸ்ல பேசியிருக்கோம். என்ன அப்படின்னா, ரீசெண்டாவே அதாவது ஒரு சில மாதங்களா தொடர்ந்து நிறைய டிவோர்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கு. அதுவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப பிரபலமா இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ் எல்லாமே தொடர்ந்து டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கும், எதனால இப்போ வந்து டிவோர்ஸ் ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு வந்து சொல்லி நிறைய பேர் கேள்வி மேல கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் முக்கியமா 30-40 வருஷம் வாழ்ந்து முடிச்சுட்டு இதுக்கப்புறம் அவங்க டிவோர்ஸ் பண்ணி என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியுமே வந்து ரசிகர்கள் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. சோ அதுக்கான ஒரு பதிலா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் மேரேஜ் வந்து நம்ம மனசுக்கு பிடிச்சுதான் பண்றோம். இந்த காலத்துல யாருமே யாரோட கம்பல்ஷன்லயும் கல்யாணம் பிடிக்காம பண்றது இல்ல. சோ ரெண்டு மனங்களும் ஒத்து போனதுக்கு அப்புறமா தான் இப்போலாம் கல்யாணங்கள் நடக்குது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் இரண்டு மனங்கள் ஒத்து போகாம டிவோர்ஸ்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப உள்ள காலகட்டம் அந்த மாதிரி இருக்கு. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப உள்ள வாழ்க்கை முறை, டெக்னாலஜிஸ், முக்கியமா பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களாலதான் எல்லாரோட மனசுமே மாறுது அப்படின்னு ஒரு ஆய்வுல சொல்லியிருக்காங்க. முக்கியமா என்ன அப்படின்னா, ரீசெண்டா லாஸ்டா பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏஆர் ரகுமானும் அவங்க வைஃபும் 30 இயர்ஸ் கிட்டத்தட்ட 30 இயர்ஸ்க்கு மேல வாழ்ந்துட்டு இப்போ டிவோர்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் தனுஷ், ஐஸ்வர்யா இவங்களோட கேஸ் 3 வருஷமா நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ ரெண்டு பேருமே வந்து பிரிஞ்சுட்டாங்க. ரெண்டு பேருமே பிரிஞ்சு தனித்து வாழலாம் அப்படின்னு அவங்களுக்கு கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்துருச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இப்போ கேஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஜெயம் ரவி அண்ட் ஆர்த்தி இவங்க அவ்வளோ ஒரு சூப்பரான கப்புலா வலம் வந்துகிட்டு இருந்தாங்க சினிமா துறையில அப்படின்னு சொல்லலாம். எங்க போனாலுமே கை கோர்த்துட்டு போகக்கூடிய ஒரு ஜோடியில இவங்களும் சொல்லலாம். சோ இவங்களுக்கு அழகான குழந்தைங்களும் இருக்காங்க. ஆனா இவ்வளவு நாளுக்கு அப்புறம், இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் ஏன் டிவோர்ஸ் அப்படின்னு வந்து நிறைய பேர் கேள்வி எழுப்பும் போது ஜெயம் ரவி தரப்புல என்ன சொன்னாரு அப்படின்னா, நான் வந்து எல்லா விஷயமுமே என்னோட வைஃப் கிட்ட தான் அடிக்ட் ஆயிருந்தேன். என்னோட வைஃபும் அவங்களோட அம்மா கிட்ட தான் நான் எது வேணும்னாலும் கேட்க வேண்டியதா இருந்துச்சு. என்னோட படங்கள் கூட அவங்க தான் சூஸ் பண்ணாங்க. என்னோட டேட்ஸ் அவங்க தான் பாத்துக்கிட்டாங்க. என்னோட மணி எல்லாமே, எல்லா ப்ராப்ளம் எல்லாமே வந்து அவங்களோட கண்ட்ரோல்ல தான் டோட்டலாவே நான் இருந்தேன். வெளி உலகத்துக்கு தான் நான் ஒரு ஹீரோவா இருந்தேன். ஆனா வீட்டுல வந்து அப்படி கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து அவங்களுக்கு அடிமை மாதிரி தான் இருந்தேன். சோ இதே மாதிரி ஒரு வாழ்க்கையில என்னால லைஃப் லாங் தொடர முடியாது. இந்த விஷயம் எனக்கு காலப்போக்குல மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை கொடுக்க ஆரம்பிச்சது. இதனால என்னால வந்து வீட்டுல சரியா கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல. என் குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. வீட்லயே இருக்க பிடிக்கல. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் நாங்க இந்த முடிவை எடுத்தோம் அப்படின்ற மாதிரி ஜெயம் ரவி வந்து சொல்லியிருக்காரு. ஆனா ஆர்த்தி தரப்புல என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவருக்கு வேறொரு பெண்ணோட தொடர்பு இருக்கிறதாவும், அந்த பெண் ஒரு பாடகி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த பாடகி யாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்களோட பேர் வந்து கெனிஷா. சோ அவங்களுக்கும் ஜெயம் ரவிக்கும் ஒரு சில காலமா வந்து தொடர்பு இருந்ததாவும், அதை கண்டுபிடிச்ச ஆர்த்தி கேள்வி கேட்க போய் தான் ரெண்டு பேருக்கு பிரச்சனை வந்து பிரிஞ்சதா சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே ப்ரூவ் ஆகுற மாதிரி தொடர்ந்து ஜெயம் ரவியை பத்தியும் அந்த கெனிஷாவை பத்தியும் நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு. நிறைய சோசியல் மீடியால அவங்க ரெண்டு பேரை பத்தின வதந்திகள் நிறைய பரப்பிக்கிட்டே வந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான், எந்த ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்பும் எங்களுக்குள்ள கிடையாது, ஏன் இப்படி வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க வந்து பேசியிருந்தாங்க. ஆனா இப்போ நமக்கு ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயம் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஆக்சுவலி ஜெயம் ரவி வந்து ஆர்த்தியை டிவோர்ஸ் பண்ணிட்டு செகண்டா கெனிஷாவை மேரேஜ் பண்ண போறதாவும், அவங்க ரெண்டு பேர் ஈசிஆர்ல தான் தனியா ஒரு வீட்டுல தங்கி இருக்கிறதாவும் நமக்கு வந்து நியூஸ் எல்லாம் வந்திருக்கு. அதை தாண்டி இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு ஃபியூச்சர்ல, அதாவது இன்னும் கொஞ்ச நாள்லயே வந்து கோவால செட்டில் ஆக போறாங்களாம். அங்க வீடை பார்த்து பாலெல்லாம் காய்ச்சிட்டாங்களாம். சோ இப்ப அங்கதான் போறதுக்கான எல்லா வேலைப்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு இன்னொரு தரப்பு செய்தியும் நமக்கு வந்திருக்கு. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி இரண்டாவது உறவுகளால முதல் உறவுகள் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டுகிட்டு இருக்கு. ரொம்ப நாளாவே அந்த மாதிரி விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா, ஜிவி பிரகாஷ் அண்ட் சைந்தவி இவங்க ரெண்டு பேருமே ஒரு சூப்பரான கப்பல். சைந்தவி வந்து இருக்கிற இடமே தெரியாது. அவங்க ஒரு சூப்பரான சிங்கர். அவங்க வாய்ஸை கேட்டு மெல்ட் ஆகாதவங்க யாருமே இருக்க முடியாது. சோ அப்படி ஒரு சிங்கர், அவ்வளவு ஒரு தன்னடக்கமான ஒரு பொண்ணு அவங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப வந்து ட்ரெடிஷ்னலா, ரொம்ப கல்ச்சரா, ரொம்ப அழகா இருக்கும். சோ அவங்களுமே பாத்தீங்கன்னா டிவோர்ஸ் பண்ணிருக்காங்க, மியூச்சுவலா பிரிஞ்சிருக்காங்க. என்னன்னா, ஜிவி பிரகாஷ் வந்து அதிகப்படியான படங்கள் நடிக்கிறதாவும், அதுவும் ஒவ்வொரு ஹீரோயின் கூடமே ரொம்ப க்ளோஸா நடிக்கிறதாவும், இது அவங்களுக்கு பிடிக்காம பல முறை வேண்டாம் அப்படின்னு அவங்க தடுத்ததாவும்,
தனக்கு தன்னோட கரியர் தான் முக்கியம், ஃபேமிலி முக்கியம் இல்லன்னு சொல்லி ஜிவி பிரகாஷ் சொன்னதாவும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துச்சு. இதனாலதான் நாங்க 2 பேர் பிரிஞ்சோம். ஆனா நாங்க வந்து ஃப்ரெண்ட்லியா பார்க்கும்போது ஹாய் பாய் சொல்லி பேசிக்கிட்டு தான் இருக்கோம். என் குழந்தைய அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு. அப்படிங்கிற மாதிரி சைந்தவி ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்திருந்தாங்க. இதே மாதிரி தான் வந்து எல்லா விஷயங்களும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி ஏஆர் ரஹ்மான் லைஃப்லயுமே இதே மாதிரி பிரச்சனை தான் வந்துச்சு. என்னன்னா அவருக்கு இன்னொரு பெண்ணோட தொடர்பு இருக்கிறதாவும், இவருக்கு டிவோர்ஸ் ஆன அடுத்த நாளே அந்த பெண்ணும் அவங்களோட கணவரை வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டதாவும், சோ நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நம்ம எல்லாமே கேள்விப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஆனா இப்ப முக்கியமா நமக்கு வந்த ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, ஜெயம் ரவி ஆர்த்தி, ஜெயம் ரவி செகண்ட் மேரேஜ் பண்ண போறாரு. ஃபியூச்சர்ல கோவால போயிட்டு செட்டில் ஆக போறாரு. அதுக்கான எல்லா வேலைப்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்கு. அவர் இப்ப வரைக்கும் அந்த பொண்ணு கூட தனியா தான் இருக்காரு லிவிங்ல அப்படின்ற மாதிரி தான் நிறைய நியூஸ் நமக்கு வந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி டிவோர்ஸ் எல்லாம் வந்து அதிகமாகிறதுக்கான காரணமே அவங்களோட லைஃப் ஸ்டைல் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும்னு அவங்க நினைக்கிறது தான். சோ இதுதான் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப யாருமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழறது கிடையாது. நம்ம இன்னும் இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், நம்ம ஏன் இங்கேயே இருக்கணும், இதே இடத்துல நம்ம ஏன் இருக்கணும், நம்ம இன்னும் ஹை லெவல்ல போகணும், நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாறணும், என்னோட கரியர் மாறணும், என் கரியர்ல நான் இன்னும் பெரிய ஆளா வரணும், சோ அதுக்கு என்னோட ஃபேமிலியோ இல்ல யாரா இருந்தாலும் எனக்கு தடையா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியா வந்து அந்த வாழ்க்கையை முறிச்சிட்டு போயிடுறாங்க. இது வந்து காலத்தோட கொடுமை, காலத்தோட கட்டாயம் அப்படின்னு சொல்லலாம். இதனாலதான் நிறைய டிவோர்ஸ் எல்லாம் வந்து இப்ப அதிகமாகிக்கிட்டே இருக்கு. சோ ஆனா ஒரு சைடு கல்யாணம் நடந்துகிட்டு தான் இருக்கு. சோ கல்யாணம் பண்றவங்க சந்தோஷமா வாழட்டும், வாழ பிடிக்காதவங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும் அப்படிங்கிறது. சோ அவங்க லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி அவங்க மனசை மாத்திக்கிட்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க. சோ செலிபிரிட்டிஸ் டிவோர்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமால நடக்கக்கூடிய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூர் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.